friends, welcome to Sija Lifestyle. நிறைய நாளாவே என் லாங் வீடியோக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா நாளைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளை இவ்வளோ நாள் நீட்டிக்கிட்டேன். ஏன்னா நான் பாட்டு சேஞ்ச் பண்ணலை, டைம் இல்லை எனக்கு பத்துறதுக்கு. அதனால நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. ஆனால் நேற்றுக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா மத்தியானத்து மேலே லீவாக இருந்துச்சு கடை. ஒரு 5:30 மணிக்கு மாடி தோட்டத்தில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் உரம் எதுவும் போடலைங்க. எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு உரம் போடுறத நான் நெக்ஸ்ட்டாக போடுறேன். கொஞ்சம் லாங்காக போயிடும். அது கொஞ்சம் போடுறதெல்லாம் கொஞ்சம் விரிவாக காமிக்கணும். வாங்க நான் செட் பண்ணுறதை உங்களுக்கு காமிச்சு தரேன் வாங்க. இப்போ நான் அந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் நீங்கள் லாங்காக பாருங்கள். கொஞ்சம் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் இந்த சைடில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் வெயில் தாங்கக்கூடிய ரோஸுங்களெல்லாம் நான் இந்த சைடு வச்சுருக்கேன். கொஞ்சம் தாங்காத செடிங்களெல்லாம் நான் தூக்கி அந்த சைடு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த சைடு வச்சுருக்கிறது. இங்கே ஸ்பீடாக பார்த்துட்டு போயிடலாம். இங்கே லாஸ்ட்டாக ஒரு நாட் ரோஸ் ஒயிட் வச்சுருக்கேன். நாட் ரோஸ் எல்லாம் வெயில் நல்லா தாங்கும். இது மிட் நைட் ப்ளூ வச்சுருக்கேன். இது ஒரு 5 வருஷம் ஆன செடி, அதனால் கொஞ்சம் தாங்கிக்கும். இது பிளாக் ரோஸு. இதையும் கொஞ்சம் இடம் மாற்றணும். இது தாங்கிக்காது. இடம் அங்கே கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு மாற்றிக்கணும். கொடி ரோஸ் பாருங்கள் அழகாக பூத்துருக்குது. உரம் போடாமலே இது நல்லா வந்துட்டு தான் இருக்குது. பாருங்கள் மூடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். காஞ்சி போய் தான் இருக்குது. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் இது ஒரு ரெட் பினோக்கியோ ரோஸு. நான் கம்பு வச்சு திழுக்க வச்சது. அது ஒரு மினியேச்சர் ரோஸ். அப்படி எல்லாம் வரிசையாக இருக்குது. நான் அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும். என்கிட்ட இருக்கிறதுல செவன் டேஸ் ரோஸுங்க. இது லைட் பிங்க் கலர். இது சாண்டில் கலர்லேயும் வரும். என்கிட்ட இருக்கிறது லைட் பிங்க் கலர். அதில் ஒரு பூ பூத்துருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு கொடி ரோஸ் தான். என்ன அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள். இந்த வெயிலில் இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம பூ இந்த வெயிலெல்லாம் எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அந்த இதுலேயே நமக்கு இவ்வளோ அழகாக பூத்துருக்குதேன்னு சொல்லப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பார்க்கக்கூடிய டைம் மாடி தோட்டத்தில். வாங்க அந்த சைடு நான் காமிச்சு தரேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த லாங் வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு போட்ட லாங் வீடியோவில் பார்த்தா தெரியும். இப்போ கொஞ்சம் நான் செட் பண்ணி வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இது பூ பூக்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக நான் உரம் போட்டதுக்கப்புறம் பூ பூக்கிறத நான் வீடியோவாக போடணும். இது இங்கே நடுவில் நிற்கிறது கல்கத்தா ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிற்கிது பாருங்கள். இது வந்து கல்கத்தா ரோஸு. இதுவும் கொஞ்சம் நான் இடம் சேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கேன். வெயிலான இடத்துல வச்சுருக்கேன். இந்த சாமந்தி செடி நேற்றுக்கு நாங்கள் ரீபார்ட் பண்ணி வச்சுட்டோங்க. ஏன்னா ஒரு ரோஸு கூட இவ்வளோ செடிங்க வளர்ந்து நின்றுச்சு. சரி இங்கே இதில் இந்த பாட்டில் நீங்கள் கொத்தமல்லி நின்றுதை பார்த்துருப்பீங்க. நேற்றுக்கு தான் நான் அறுவடை பண்ணேன். சரி அதில் கிளறி எடுத்துக்கிட்டு இந்த சாமந்தி செடிங்களெல்லாம் நட்டு வச்சுருக்கோம். இது எப்படி வருது பாருங்கள். அதில் மொட்டும் வந்திருக்குது. மாற்றி நட்டுருக்கோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நமக்கு. இப்போ இந்த சைடை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் ரோஸுங்க தான். இதெல்லாம் நான் ஒரு ஸ்டாண்டு மாதிரி பண்ணி ட்ரை எல்லாம் போட்டு ஸ்டாண்டு மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க. காஷ்மீரி ரோஸு, தாஜ்மஹால் ரெட் ரோஸு, இது ஒரு ரோஸு, இது ஒரு ரோஸு. இதெல்லாம் ரோஸு பேரெல்லாம் எனக்கு சடனாக கேட்டால் எனக்கு ஞாபகம் வராது. பேர் தெரியாமலே நிறைய ரோஸுங்கெல்லாம் நட்டு வச்சுருக்கேங்க. இங்கே எல்லாமே ரோஸு. இங்கெல்லாம் நிறைய டிஃப்ரெண்டான செடிங்க எல்லாம் நட்டு வச்சுருக்கேன். அங்கெல்லாம் ஐஸ்கிரீம் ரோஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேங்க. சின்ன சின்ன பாட்டெல்லாம் இடையிலலாம் வச்சுருக்கேன். இனி உரம் போடக்கூடிய டைம் ஒவ்வொரு ரோஸையும் டீட்டெயிலாக நான் காமிச்சு உரம் போட்டதுக்கப்புறம் இந்த சைடு எப்படி அழகாக பூ பூக்குதுங்கிறத பார்க்கலாம். அப்புறமா நான் உரம் எப்படி காய வச்சு அந்த காஞ்ச நிலைமை எப்படி இருக்குதுன்னு அதை உங்களுக்கு காமிக்க வேண்டாமா? வாங்க அது காஞ்சிட்டு இருக்கதையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உரம் எல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சம் காய கருப்பு கலர் ஆகிக்கிட்டே வரும். நல்ல வெயிலாக இருக்கிறதுனால நல்லா காஞ்சி வந்துடும். இப்போ கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு. இனியும் கொஞ்சம் கூட காயணும். இந்த அளவுக்கு இருக்குது. இனி நல்லா காஞ்சி இது முறிகிற மாதிரி இருக்கணும். நம்ம தொட்டு பார்க்கக்கூடிய டைம் இது சட்டுன்னு முறிகிற மாதிரி இருந்து நம்ம எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படக்கூடிய டைம் ஒவ்வொரு பிடி நம்ம ரோஸ்க்கெல்லாம் போட்டு கொடுக்கலாம். இப்போ நான் ரோஸ் செடிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கதை நான் கொஞ்சம் உங்களுக்கு காமிச்சு தந்திருப்பேன். 2 சைடும் எப்படி நான் சேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுருக்கேங்கிறத. இனி அடுத்த வீடியோவில் நம்ம உரம் போடுறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். உரம் போட்டுட்டு போடுறத காமிக்கிறேன். அடுத்து உரம் போட்டுட்டு அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தில்லில் எடுத்து வர்றது, அதோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு அப்படியே வீடியோவில் காமிச்சிட்டு வரேன். அதனால் வீட்டு உரங்களை எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து வைங்க. என் கூட வீடியோவில் இருங்க. எப்படி அந்த ரோஸுங்களை நம்ம பூ பூக்க வைக்கிறோங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.